கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே ஒரு புதிய கிருபைகளோடு உங்களை சந்திப்பாராக. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். அதில் நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீரை மொண்டு கொள்வீர்கள் என்றால் என்ன? ரட்சிப்பு என்பது ஒரு புதிய அனுபவம். அந்த அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து படும்போது நிறுவனமாக ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி நம்மை அறியாமலே அங்கு உண்டாகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக, எனக்காக பிறந்தார். என் பாவங்களுக்காக பிறந்தார். நான் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவர் எனக்காக செய்து முடித்தார். என் பாவத்தை எல்லாம் அவர் மன்னித்தார் என்று சொல்லி அவற்றை அறிக்கை செய்து நம்மை ஒப்புக்கொண்டு, நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நமக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். அதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதிலிருந்து வருகிற ஒரு ஊற்று இருக்காது. சமாதானமான ஒரு ஊற்று, சந்தோஷமான ஒரு காரியம். தண்ணீரை ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து பெற்றுக்கொண்டு பிறகு நீ மகிழ்ச்சியா இருப்பா என்று சொல்லப்படுது. ரட்சிப்பு அது ஒரு பெரிய ஆனந்த சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட நீங்க சும்மா இருக்க முடியாது. மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்வீங்க, மற்றவர்களுக்கு அதை சொல்லுவீங்க. இந்த ரட்சிப்புனா என்ன, அந்த ரட்சிப்பினால் நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது, அந்த ஜீவ ஊற்றிலிருந்து வருகிற தண்ணீரை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்போது அவர்களும் அதில் மகிழ்ந்து களி கூறுவார்கள். அப்படிப்பட்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். முதலாவது நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும், அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அந்த ரட்சிப்பை மற்றவர்களோடு இந்த காலங்களில் நாம் பகிர்ந்து கொள்வோம். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை மற்றவர்களும் தெரிந்து கொள்ளட்டும், அனுபவிக்கட்டும், அவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய நாமத்தை எல்லாரும் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். அப்படிப்பட்ட கிருபைகள் இந்த நாட்களில் உங்களுக்கு தந்து ஆண்டவர் வழி நடத்துவாராக. தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்படிப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி நாமத்தை மயப்படுத்த உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.